ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. பாப்பாவுக்கு வந்து ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவளுக்கு குட்டி ஹேரு, அதில் ஜவுரி முடி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரும் சப்போர்ட் பண்ணார். பின்னிட்டு 2 பேர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணோம். வீட்லேயே வந்து இருக்கிற மேக்கப் வச்சு பண்ணிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயரும் லாஸ்ட் இயர் வந்து அந்த கொண்ட மாதிரி பண்ணோம். அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. ஏதோ பண்ணிட்டேன். கடைசியாக இதுதான் லுக் வந்து அவுட்புட் வந்திருக்கு. நான் சும்மா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை திரும்ப சொன்னேன். அவளுக்கே கண்ணாடி பார்த்தோன்னே ஒரே ஷை ஆகிடுச்சு. சிரிக்க சொன்ன ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தா அவங்க அக்கா கிட்ட. அப்புறம் கண்ணாடி பார்த்தோன்னே ஷை பண்ணுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணாலும் குழந்தைக்கு வந்து அழகாக வந்துடுச்சு. ஒன்லி லிப்ஸ்டிக், ஐலைனரு, லைட்டாக ப்ளஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்யூம் அது பஞ்சாபி டான்ஸ் இது. அதனால் வந்து ஹேர் ஸ்டைலு காஸ்ட்யூம் மட்டும் ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் நம்ம தான் வாங்கணும். அப்புறம் நான் கிளம்பிட்டேன் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு. பாப்பா வந்து அவர் போயிட்டார். விட்டுட்டு வந்துட்ட பிறகு நாங்கள் கிளம்புறோம். நானும் பாப்பாலாம் கிளம்புறப்போ சீஃப் கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் வந்து சைலேந்திர பாபு அவர் சார் தான் வந்துட்டு இருந்தாங்க. வந்து எல்லாமே பேசிட்டு பார்த்தேன். தெரியுது உங்களுக்கு. ரொம்ப இவருடைய வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். மோட்டிவேஷனாக இருக்கும். பாப்பாவும் கலெக்டர் ஆகணும் ரொம்பவே ஆசை அவளுக்குலாம் இதெல்லாம் நான் வந்து அவர் வீடியோஸ்லாம் காட்டுவேன். அதே மெத்தட் தான் நான் சீக்கிரமாக கலெக்டர் ஆகணும். தூங்கி இருந்தாவே அதான் சொல்லுவாங்க. எனக்கும் அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனுவல் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டில் இருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் பாப்பா டான்ஸ் ஆடுறது அப்படியே போடுறேன் பாருங்கள். அவங்க வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. ஏன் ஃப்ரண்ட்டில் வரலையா பாப்பான்னு கேட்டதுக்கு ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி மேம் ஹைட் பிரகாரம் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து போவாங்க அந்த டான்ஸில். நல்லாவே ஆடினாங்க சூப்பராக. கொஞ்சம் சில பாப்பாலாம் சரியாக ஆடல. முன்னாடி இவ்வளோ போட்டிருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து டான்ஸ் வந்து சூப்பராக ஆடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க மேம் கிட்ட பர்சனலாக பேசணும். ஏன்னா இவங்க வந்து சூப்பராக ஆடுவாங்க. ஹைட்டுன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி போட்டுடுறாங்க. அந்த பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருக்காங்க பாப்பா. ரெட் கலர் ட்ரெஸ்ஸு சூப்பராக ஆடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து தனியாக நான் ஆடி காட்ட சொல்கிறேன். நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் நிறைய டான்ஸ்லாம். முடிஞ்சதுக்கப்புறம் லீவில் வந்து நிறைய பாப்பா வச்சு நான் வந்து ஷார்ட் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவங்க டான்ஸ் இதுதான். ஒரு 3 days கலந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாவை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு அவங்க ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே பசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதனால் என்ன பண்ணேன், அங்கேயே வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே ஸ்டால் மாதிரி பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் இவங்க டான்ஸ் ஆடினாங்க. ஏன்னா வந்து பசியில் இருந்தால் டைம் 9 o'clock. அப்போவே இவ்வளோ நேரமும் பசியில் இருக்க முடியாதுல்ல. அதனால் நான் சாப்பாடை வாங்கி குட்டி பையனுக்கு, பாப்பாவுக்கு, இவளுக்கு ஊட்டிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டு சமோசா, ஐஸ்கிரீம், பாப்கார்ன்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க ஃபேவரெட்டு. இதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டச்சப் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு விட்டேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2 டான்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆடலான்னு சொல்லிவிட்டு. ஸ்டேஜுக்கு வந்தோடனே சூப்பராக ஆடிட்டாங்க. பயங்கரமாக ஆடிருந்தாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவள் ஃப்ரீயானா நான் நினச்சிட்டேன் இந்த முடி ஜவுரி விழுந்துருமோன்ட்டு. அந்தளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்துமே நாங்கள் கழட்டி பார்த்தோம். சில வச்சு தான் அந்த ரிப்பன்ஸ்லாம் கட் பண்ணோம். அந்தளவு டைட் பண்ணிட்டு இருக்கார் இவர். நான் அந்த முடியில் நிற்குமானே தெரியல. ஏதோ ஒரு வழியாக சூப்பராக பின்னி நிற்க வச்சு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே நம்ம முடிச்சிட்டோம். டான்ஸும் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. சவுண்டு வந்து நான் இதில் போடலை. ஏன்னா காப்பிரைட்டு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு நான் சவுண்டு போடல. ஏன்னா இது எடுத்து 2 days ஆகிடுச்சு. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒர்க்கு கொஞ்சம் வீட்டில் பாப்பாவுக்கு இப்போ லீவு 10 days. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். April 4 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுத்தோடனே நம்ம லீவில் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து இப்போ 10 days லீவ் விட்ருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 weeks வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லீவ் தான் 1.5 month லீவ் விடுவாங்க. நம்ம வந்து அந்த டைமில் இவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பரதநாட்டியமா இல்லை டான்ஸ் ஸ்டுடியோவில் போய் சேர்க்கலாமான்னு தெரியல. இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சர்ச் பண்ணி பார்த்து நம்மளுக்கு கன்வென்ட்டாக இருக்கிற மாதிரி இடத்துல ப்ளேஸில் தான் அவங்கள சேர்த்து விடணும். ஏன்னா வந்து டான்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. டான்ஸ்லேயும் சரி, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதுலையும் சரி,
படிக்கிறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் பாப்பா. செகண்ட் பாப்பா வந்து அவள் குழந்த, ஆனால் அவ்வளோ செம்ம சுட்டியாக பண்ணுவாள். ஏன்னா ஒன்று கொஞ்சம் காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாள், மற்றபடி படிக்கிறதுலாம் சூப்பராக பண்ணுவாங்க. 2 பேருமே ஓகே தான். இப்போ என்னென்னா குட்டி பையன் தான் தெரியல, அவர் ஸ்கூல் சேர்த்தா தான் தெரியும் படிப்பாரா இல்லையா. அதாவது படிப்பானா நல்லா படிப்பாரா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போவே வந்து அனிமல்ஸ் வந்து வீடியோஸ் வச்சோம்னா அந்த நேம்லாம் சூப்பராக சொல்கிறாரு. கேமல், மங்கி, டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ஹாப்பி தான். அதுக்குள்ளேயே வந்து அம்மா வந்துட்டாங்க, அதனால் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். பாப்பா எல்லாமே ஜாலியாக இருக்காங்க இப்போ வீட்டில். புது வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் ஒர்க் முடிச்சிட்டோன்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோ வந்து நாங்கள் வந்து நானும் பாப்பாலாம் சேர்ந்து பண்ணலான்ட்டு இருக்கோம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. உங்கள் சப்போர்ட் தான் தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு. முடிச்சிட்ட உடனே பாருங்கள் பாப்பா அங்கே இருக்காங்க நடுவில். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நடுவில் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அதை எழுந்துக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான். முடிச்சுட்டு இவர் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூலில் இருக்குது. இது இது 1/2 hour இவர் குழந்தை வச்சு ட்ரை பண்ணால் வரவே மாட்றான். விளையாடிட்டே இருக்கான், வா வான்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்றான். இவளும் கூட சேர்ந்து விளையாடிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் கூட்டின்னு போகலான்ட்டு கூப்பிட்டோம், அவன் வரவே இல்லை. அக்கா டான்ஸ் ஆட போகிறா வாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலே எழுந்துட்டு ஜன்னல் எல்லாம் விண்டோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இவங்களுக்கு மில்க் வந்து கொடுத்துட்டு நான் அப்படியே டே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து இது மட்டும் தான் எடுத்தேன். மேலே போய்ட்டு ஈவினிங் எடுத்தேன், அவ்வளோதான். வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. ஒர்க் வந்து முடிச்சுட்டு காலையில் வந்து அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு வந்து சாக்லேட் ஓட்ஸ் வந்து நட்ஸ்லாம் போட்டு இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிவிட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரோட்டீன் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்தேன்னு சரி, நம்ம எது ஹெல்த்தியாக இருக்கணும்னா ப்ரோட்டீன் ஒரு 50% மார்னிங் எடுத்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மண்டு, பன்னீர், எது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லையோ வெஜிடபிள்ஸ்லையோ சிக்கன் அதாவது நான்வெஜ்லையோ எதில் உங்களுக்கு வேணுமோ ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரோட்ஸில் கூட இருக்கும். சுண்டல்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம குளிச்சுட்டு மேலே வந்துட்டோம். சன்ஸ்க்ரீன் மட்டும் ஃபேஸ்க்கு போட்டிருக்கேன், நல்லா டேன் ஆகிட்டுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்க. தேங்க்யூ.